தேவாரம் என்ற நூலை பத்தின விளக்கத்தை தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். தேவாரம் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேரும் சிவபெருமானை புகழ்ந்து பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் தேவாரம். 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல முதல் 7 திருமுறைகளைத்தான் தேவாரம் அப்படின்னு சொல்றோம். தே அப்படின்னா தெய்வம், ஆரம் அப்படின்னா மாலை, இறைவனுக்கு சாத்தப்படுற வாடாத பூமாலை போன்ற பாமாலை அப்படின்னு பொருள். தே அப்படின்னா தெய்வம், வாரம் அப்படின்னா அன்பு. இறைவன் மேல அன்பொழுக பாடப்படுற பாடல்களோட தொகுப்புங்கிறதுனால இந்த நூலுக்கு தேவாரம் அப்படின்னு பெயர். சைவ சமய குரவர்களும் நாயன்மார்களும் பாடிய சைவ திருமுறைகள் மொத்தம் 12. இதத்தான் 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்றோம். திருமுறை அப்படின்னா தெய்வத்தன்மையுடைய நூல் அப்படின்னு பொருள். இதுல முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை இத திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. 4, 5, 6 இந்த திருமுறைகளை திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. 7ஆம் திருமுறைய சுந்தரர் பாடியிருக்காரு. 8ஆம் திருமுறைய மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. 9ஆம் திருமுறைய 9 பேர் பாடியிருக்காங்க. 10வது திருமுறைய திருமூலர் பாடியிருக்காரு. திருமூலர் இயற்றிய திருமந்திரம் தான் 10வது திருமுறை. 11வது திருமுறைய 12 பேர் பாடியிருக்காங்க. அடுத்து சேக்கிழார் சுவாமிகள் இயற்றிய பெரிய புராணம் தான் 12வது திருமுறை. சேக்கிழார் அவரோட நூலுக்கு வச்ச பெயரு திருத்தொண்டர் புராணம். அதைத்தான் நம்ம பெரிய புராணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ சைவ திருமுறைகள் மொத்தம் 12. இந்த தேவாரத்தை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். தேவாரம் அப்படிங்கிறது வெறும் பாடல் கிடையாது, அது ஒரு வழிமுறை. அத பக்தியோடு படிக்கும்போது அது மனசையும் உடலையும் தூய்மைப்படுத்தி ஆன்மீக உயர்வுக்கு வழிவகுக்குது. அது ஆன்மாவை விழிப்படைய செய்து இறைவனோடு இணைக்கிற பாலமாகவும் இருக்கு. சிவபெருமானோட அருளை பெற்று ஞானத்தை அடையவும் உதவுது. அப்படிப்பட்ட இந்த தேவாரத்தை மனமுருகி பாடும்போது இறைவனோட அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். எனவே நாமும் இந்த தேவார பாடலை உள்ளமுருக பாடி சிவனின் அருளை பெறுவோம். ஓம் நம சிவாய.